மாலை வணக்கம். மீண்டும் மனதிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மதுரையிலிருந்து ஒரு பெண்மணி இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். குருவே, எனக்கு 30-32 வயதாகுது. கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப நொடிந்து போயிருக்க. மனது ரொம்ப வருத்தத்தில் இருக்கு, துக்கப்பட்டு இருக்க. ஆனா இந்த ஆன்மீக வழிபாட்டில் நான் ஈடுபட்டு இருக்கிறதுனால என் மனசு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு தெளிவான சுதந்திரம் தேவைன்னு என் மனசு சொல்லுது. இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துடலான்னு என் மனசு நினைக்குது. ஆனா 2 குழந்தைங்க இருக்கு. என்னுடைய கடமை என்னன்னு எனக்கு தெரியுது. கடமை இருக்க சொல்லுது. வாழ்க்கையில் அனுபவித்த துக்கங்கள், இந்த துக்கம் உனக்கு தேவையில்லை, சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் இன்பத்தை நீ காணலாம் அப்படின்னு இந்த ஆன்மீக வழிபாடு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. எதை செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. உலகத்தை என்னால மாற்ற முடியாதுன்னு தெரியும். என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, என்னுடைய கணவர் எப்பொழுதுமே என்னுள் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். என் மேல் அதிக அன்பை வைத்திருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் தவறைத்தான் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அவர் சரியாக இருப்பதாகவும் நான் சரியில்லை என்பதைப் போலவும் எல்லா விஷயங்களிலும் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் நினைக்கிறார். நான் சரி இருக்கிறேன்னு சொல்ல வரல. ஆனா அவருக்கு எப்படி இதெல்லாம் சொல்லணும்னு தெரியல. நாங்க 2 பேரும் ஓபனா உட்கார்ந்து நிறைய தடவை பேசியிருக்கோம். அவரை மாத்திக்க மாட்டேங்கிறாரு. என்னால சில குணங்களை என்னால மாத்திக்க முடியல. அதனால இந்த வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற கேள்விக்குறி எனக்கு வந்திருக்கு. இதற்கு ஒரு பதிலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஒண்ணு, நான் உங்க கணவருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறப்பே வேறு, உங்க கணவருடைய பிறப்பே வேறு. அப்படின்னா நீங்க வேற அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கீங்க, அவர் வேற அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்காரு. நீங்க வளர்ந்த விதமே வேறு, அவர் வளர்ந்த விதமே வேறு. சூழ்நிலைகள் மாறுபடுது. 2வது, நீங்க செய்த பாவக்கர்மங்களை தீர்த்துக் கொள்வதற்காகவும் புண்ணியங்களை அனுபவிப்பதற்காகவும் இந்த உலகத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் அவர் செய்த பாவக்கர்மங்களை புண்ணியங்களை அனுபவிக்க அவர் பிறந்திருக்கின்றார். ஏதோ உட்டக்குறை தொட்டக்குறை ஜென்ம ஜென்மத்தில் என்ன அனுபவம் இருந்ததோ என்னவோ தெரியாது. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்திருக்கீங்க. குற்றத்தை கண்டுபிடிக்க போனீங்கன்னா கண்டிப்பா வெறுப்பு தான் வரும். இது நான் உங்களுக்கு கணவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை. கெட்டதை பார்க்காதீங்க. ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நீங்க அந்த அம்மாவை உண்மையா நேசிச்சீங்கன்னா அந்த அம்மா கிட்ட இருக்கிற கெட்டது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா பக்குவமா இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க நிஜமாவே அன்பை அவங்க மேல செலுத்தினீங்கன்னா அவங்க செய்யற அந்த என்ன சொல்றது, அந்த கெட்டது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களை நீங்க திருத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். இந்த கமாண்ட், அத்தாரிட்டி, ஈகோ இதெல்லாம் இருக்காது. நம்ம மாதிரி அவங்களும் ஒரு ஆத்மா. இந்த உங்க உடல் இருக்கிற இந்த ஆத்மா எப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க வந்திருக்கு, அதே மாதிரி அவங்க உடல் இருக்கிற அந்த ஆத்மா ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கு. அதனால சும்மா நிந்தனை பண்ணி தப்ப சொல்லி குத்தத்தை கண்டுபிடிச்சு அந்த அம்மாவை நீங்க கண்டிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அம்மா உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பு போயிடும். நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க, ஆனா எப்படி இதை சொல்லணும்னு தெரியாம தவிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த பெண்மணி தன்னுடைய கணவன் தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான், தான் எந்தெந்த விதத்தில் மாற வேண்டும் என்று நினைக்கின்றான், அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஒன்னும் தவறா போயிடாது. எல்லாம் ஒரு நன்மைக்கே. அவரு இதெல்லாம் சொல்றாருன்னா இது என்னுடைய நன்மைக்காக தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஆனா இதெல்லாம் வெளியில அட்வைஸ் பண்றது யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனா இதை நடைமுறைக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஆல்பா தியானம், ஆல்பா மைண்ட் மிராக்கல் ப்ரோக்ராம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வலதுபாக மூளைக்கு போய் நீங்க உங்க கணவர் மேல வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயங்களை புடுங்கி போடலாம். அதே மாதிரி உங்க கணவர் இந்த ஆல்பா மைண்ட் தியானத்துக்கு வந்தாருன்னா உங்க மேல அவர் என்ன கெட்டது வச்சிருக்கிறாரு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லதெல்லாம் உள்ள போட்டு அவரையும் சரி பண்ணலாம், உங்களையும் சரி பண்ணலாம்.
சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ரீப்ரோகிராமிங் அப்படின்னு சொல்றோம். அது பண்ணனா கண்டிப்பா உங்க உங்க 2 பேர் வாழ்க்கையிலும் இன்பத்தை நீங்கள் காணலாம். ஆல்பா மைண்ட் தியானத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் கண்டிப்பா இந்த ஆல்பா தியானத்தின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். உங்க கணவருக்கு நான் சொன்னதா சொல்லுங்க, போன்ல என் கூட பேச சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசி என்னால முடிஞ்சதை உதவியே பண்றேன். நன்றி, வணக்கம்.